ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 நாள் எடுத்த விளாக அப்படியே கன்டின்யூ பண்ணி போட்டிருக்கேன். அ எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டிரைவிங் லைசென்ஸ் வந்து 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி அது ரினிவல் பண்ணணும். அதுக்காக வந்து நான் படிச்ச ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்கேன். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஷார்ஜால தான் நான் வந்து எடுத்தேன். எஸ்டிஐல ஷார்ஜா டிரைவிங் இன்ஸ்டிடியூட். ஸோ அதில வந்து 2 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ரெனிவல் பண்ணணும். எப்பவுமே வந்து அந்த ஒரு கிரேஸ் பீரியட் இருக்கும். அந்த 2 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆக்சிடென்ட் எதுவுமே இல்ல அப்டின்னா, திரும்ப நமக்கு வந்து கன்டின்யூ பண்ணுவாங்க. இல்ல அப்டின்னா, அதுல வந்து பிளாக் மார்க் ஆயிடுச்சு அப்டின்னா, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நீங்க லைசென்ஸ் எடுத்துட்டீங்க அப்டின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு கோல்டன் டேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ, இன்ன வரையிலும் கடவுளோட புண்ணியத்துல எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்லபடியா போயி, நான் வந்து லைசென்ஸ் வந்து ரெனிவல் பண்ண போறேன். ஸோ, அப்படியே நம்மளுடைய ரொட்டீனே அப்படியே கன்டின்யூ பண்ணலாம் வாங்க. ஒரே ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு நம்ம அடுத்து போகலாம். சுப்ரா அப்படிங்கிற ஒரு மெயில் ஐடியிலருந்து எனக்கு வந்து ஒரு கமெண்ட்டு. என்ன அப்படின்னா, இப்ப தான் ஜஸ்ட் நவ் எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, "அக்கா எனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு கண்டிப்பா சொல்யூஷன் சொல்லுங்க" அப்படின்னு. நானுமே உங்கள்ட்ட நான் கேட்கிறேன். இந்த மாரி சிச்சுவேஷன் இருந்தா குழந்தைங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அது என்ன ரீசன்றத அப்படியே வீடியோல சொல்றேன். என்ன அப்படின்னா, அவங்க பொண்ணு வந்து 6த் படிக்கிறாங்க. அ என்னன்னா, குழந்தைங்களுக்கு வந்து இப்போ வந்து அடிக்கடி கோவம் வரும் இல்லையா? அந்த மாரி என்ன சொன்னாலும் டக்குனு கோவமாயிர்றாங்க. ஸோ, அந்த ஷார்ட் டெம்பர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆயிட்டதுனால என்ன ஆகும்னா, நம்ம என்ன சொன்னாலுமே அவங்களுக்கு வந்து கோவம் தான் ஃபர்ஸ்ட்டு வரும். அதனால எங்க ஸ்கூல்லயுமே அடிக்கடி கோவப்படுறாங்க. மிஸ் வந்து சொல்றாங்க. ஸோ, இதனால அவங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது தெரியல. அதனால எனக்கு ஸ்கூலுக்கு போறதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ, நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் இந்த ஏஜுக்குள்ள பசங்க இருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா இதுக்கு என்ன பண்ணணும் அப்டிங்கிறத கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ, நான் எப்டி ஹேண்டில் பண்றேன் அப்டின்னா, சேம் தான் என்னோட பாப்பாவுமே, ஹர்ஷிதாவுமே. ஏன்னா, அவங்களுடைய ஹார்மோன்ஸ் லெவல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ குழந்தையா இருக்கிற பருவத்திலேருந்து அவங்க வந்து அந்த டீனேஜ் ப பருவத்துக்கு அடையும்போது, அந்த உடம்புல சில மாற்றங்கள் நெறையவே நடக்க ஆரம்பிக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கோபம், அடிக்கடி வந்து டக்கு டக்குன்னு கோவப்படுறது வந்து இது வந்து ஒரு அ அந்த டீனேஜுக்கான ஒரு இதுன்னு தான் சொல்லுவேன். அதனால நம்ம தான் அந்த இடத்துல பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். நம்ம வந்து குழந்தைட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னா, நம்ம வந்து அடிக்கடி கோவப்படக்கூடாதுடா. நம்ம கோவப்பட நமக்கு வந்து நம்மளுடைய ஹெல்த் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்பாயில் ஆகும்னு நான் ஃபர்ஸ்ட்டு ஹர்ஷிதாக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் இதுதான். ஃபர்ஸ்ட்டு உன்னுடைய ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகும். அடுத்து வந்து நீ அடிக்கடி கோவப்படுறதுனால என்ன ஆகும்னா, உன்ன வந்து வேணுக்குன்னே ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு பாரேன், இத சொன்னா உனக்கு வந்து கோவம் வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனாலுமே அவங்க இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு உன்ன ட்ரிகர் பண்ணி உன் கோவத்த அவங்க ரசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு நீ இடம் குடுக்காத அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இந்த 2 பாயிண்ட்டும் முக்கியமா சொல்லுவேன். இப்போ நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீ கோவப்பட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தவங்கள்ட்ட வந்து இக்னோர் பண்ணிட்டே இருப்பாங்க நம்மள. ஸோ நம்ம வந்து ஏதாவது சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாவே, அவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சுருவாங்கன்னா, "ஆமா நான் ஏதாவது ஒண்ணு சொன்னேன் அப்படின்னா, நீ வந்து இக்னோர் பண்ணுவ. என்ன வந்து நீ கோவப்படுவ. அதனால நான் வேணாம் அப்படின்ட்டு நான் வந்து உன்ன இக்னோர் பண்ணிட்டு நான் அமைதியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இப்படியே எல்லா விஷயத்துக்கும் உன்ன இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, நீ ரொம்ப தனிமையாயிடுவ. அந்த தனிமை நம்ம ரொம்ப கொல்லும். அதனால எதுக்கு கோவப்படணுமோ, அந்த விஷயத்துக்கு நீ வந்து அந்த இடத்துல நீ அமைதியாயிடு. அங்கருந்து நீ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நீ தள்ளி போயிரு. அப்படி இருந்த அப்படின்னா தான், இந்த மாரி உலகத்த நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து என்னோட பாப்பா ஹர்ஷிதாக்கு அடிக்கடி சொல்ற விஷயம் இதே தான். ஸோ மிஸ்ஸுமே எங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அதனால உங்க குழந்தைக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்காதீங்க. எ என்னோட பாப்பாவுக்குமே இருக்கு. நெறைய பசங்களுக்கும் இருக்கும். என்னன்னா, அவங்க வந்து அந்த சைல்டுலருந்து அந்த டீனேஜுக்கு போறாங்க இல்லையா? அதனுடைய விஷயங்கள் தான் சேஞ்ச் ஆகுறப்போ. ஸோ, அதுக்கப்புறம் அந்த ஒரு 18க்கு அப்புறம் உள்ள பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது வேற மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ, இது எல்லாமே அந்த ஹார்மோனல்ஸ் சேஞ்சஸ் தாங்க நடக்குது. அதனால நீங்க பயப்படாதீங்க. அத வந்து நம்ம தான் பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் வந்து ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, அவங்க கோவப்பட்டாங்கன்னா, நீங்க அமைதியாயிடுங்க. அமைதியாயிட்டு பொறுமையா சொல்லி அ 1 தடவ, 2 தடவ சொன்னா கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. 1000 தடவ சொன்னா தான் பசங்க கேட்பாங்க. ஸோ, அந்த கடமை நம்மள்ட்ட இருக்கு. அதனால நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க பசங்கள. சரிங்களா?
ஸோ, அதனால நம்மளுடைய பசங்களுக்கு டெய்லியுமே சாப்பிட்டியா? தூங்குனியா? படிச்சியா? பத்திரமா போயிட்டு வா! அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்லாம, அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் லவ்வா இருக்கட்டும், அவங்க பின்னாடியே போகணும் அப்படின்றதுலாம் இருக்கக்கூடாது. உனக்கான ஃப்ரெண்ட்ஷிப்ப நீ மெயின்டெயின் பண்ணு. இல்ல அவங்க உனக்காக ஒத்து வரல அப்படின்னா, நீ அத இக்னோர் பண்ணிட்டு நீ தள்ளிப்போ. அப்படிதான் நான் வந்து ஹர்ஷிதாக்கு சொல்லுவேன். ஸோ லவ்வ பத்திலாம் சொல்லக்கூடாது, மேரேஜ் பத்திலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்களே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ உள்ள பசங்கள்லாம். நெறைய டவுட்ட கேட்க ஆரம்பிச்சுருச்சு ஹர்ஷிதாலாம். அதனால என்னன்னா, நம்ம வந்து சொல்ற கடமை நம்மள்ட்ட இருக்கு. அதனால சொல்லிறணும். நம்ம சொல்லல அப்படின்னா, அவங்க அடுத்தவங்கள்ட்ட சொல்றதுக்கு எதிர்பார்ப்பாங்க. அதனால நம்ம சொல்றது தான் பெஸ்ட் அப்படின்ட்டு என்னோட இது. அதனால நீங்க முன்னாடியே சொல்லிருங்க. எந்த விஷயமா இருந்தாலும், இந்த உலகத்திலேயே நான் அர்ச்சிதாட்ட நான் 2 பேத்துட்டயும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த உலகத்திலேயே அம்மா, அப்பாவ தவிர ரகசியத்த காக்குறது வேற யாரும் கிடையாது. அதனால அம்மா, அப்பா மட்டும் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட். இத விட பெஸ்ட் யாரு அப்டின்னா, உனக்கு வர பார்ட்னர் மட்டும் தான். அதனால நீ வந்து அம்மா, அப்பாவ தவிர வேற எந்த யார்கிட்டயும் ரகசியத்த ஷேர் பண்ணக்கூடாது அப்டின்னு சொல்லி வளர்க்குறேன். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்ட்டான்றது எனக்கு தெரியல. எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஊர்லேருந்து வந்த திங்ஸு. இது வந்து ரஞ்சித் எனக்காக குடுத்து விட்டுருந்தாங்க. அருள் ஊருக்கு போனாங்க இல்லையா? இவங்களோட ஃப்ரெண்டு அவங்கள்ட்ட குடுத்துருந்தாங்க. இது பாருங்க மாம்பழ சீசன்றதுனால எனக்கு மாம்பழம் பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். அ இது எல்லாமே எனக்காக வாங்கி குடுத்துருந்தாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸ் பாருங்களேன், எவ்ளோ ஸ்நாக்ஸு. அ நான் நெறைய டைம் நான் வந்து முன்னாடி ஃபீல் பண்ணுவேன். ஆ அம்மா இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாக்கு ஈக்குவலா எங்க அக்காவும் ஆகட்டும், அண்ணன்கள் ஆகட்டும் எல்லாருமே ஒ சின்ன சின்ன விஷயமும் நமக்காக ஒரு 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 வேலைய சொன்னோம் அப்படின்னா, அங்க செய்றதுக்கு ஒரு ஆள் இருக்கே, நமக்காக கேட்கறதுக்கு ஆள் இருக்கே அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஆம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லணும். எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே. அப்புறம் டீ தூளு, எனக்கு அதிரசம் ரொம்ப பிடிக்கும். அதிரசம். எனக்கு எனக்கு என்ன பிடிக்கும், குட்டீஸ்க்கு என்ன பிடிக்கும், அப்புறம் ஜாக்கிக்கு என்ன பிடிக்கும், எல்லாமே வாங்கி குடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அப்புறம் இங்க பாருங்களேன், பால்கோவா பாருங்க. இது வந்து சரணுக்கும் எனக்கும் பிடிக்கும். இந்த கடைங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய இதுல இருக்கும். ட்ரேல வச்சிருப்பாங்க. ஆனாலும் இந்த குட்டி பால்கோவா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹேப்பியான ஒரு விஷயம் தான் இது. அ இந்த நேரத்துல ரஞ்சித்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் ரஞ்சித்து. இந்த குட்டீஸ்ங்களுக்கு பாருங்க லாலிபாப் வேற, இது வேற. அ இது மட்டும் இல்லாம, நம்ம காட்டுறோமா உங்களுக்கு தெரியும். அவங்க எனக்காக ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா குடுத்த திங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்க. நான் அம்மா எனக்கு வந்து எங்க அம்மா வந்து லட்சுமி அம்மா. அவங்க வந்து எப்பவுமே எனக்கு வந்து இங்க ஊருக்கு வரும்போது, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாரோட அம்மாவும் குடுப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு டைம் வரும்போதெல்லாம். அது மாரி குடுப்பாங்கன்னோனே, அம்மா இல்லங்கிறதுனால, இன்ன வரையிலும் சரி, இத்தன வருஷமா காட்டூரம்மா தான் எனக்கு வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், அப்புறம் குழம்பு தூளு எல்லாமே. நான் இந்த தடவ சொன்னேன், "அம்மா என்ட்ட இருக்குமா, நெறைய இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கிறேன்." "இல்ல ஆயா, நான் குடுத்து விடுறேன்." அப்படின்னு. பாருங்களேன், வெயிட் இருந்த இல்ல வெயிட் அவங்களுக்கு இல்ல தான். இருந்தாலும் அவங்க குடுத்து விட்டுருக்காங்க. கார்த்தி அண்ணன்ட்ட. பாருங்க எவ்ளோ குடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த விதத்துலயும் நான் ரொம்ப பிளஸ்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இது எல்லாமே எனக்கு வந்து யாரால கிடைச்சது அப்படின்னா, இந்த யூடியூப்பால மட்டும் தான் கிடைச்சது. இந்த யூடியூப் பார்த்து தான் நான் எவ்ளோ அம்மா பாசத்துக்கு ஏங்குறேன் அப்படிங்கிறத பார்த்து, இவ்ளோ பேரும் வந்திருக்காங்க. காட்டுறம்மாக்கெல்லாம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நெறைய விஷயங்கள். எப்படி ஒரு அம்மா வந்து ஒரு அந்த ஒரு பாசம்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சொல்றதுக்குலாம் இல்ல. ஓகே. அது அவ்வளோ பெரிய விஷயம். இங்க பாருங்க, எனக்கு மட்டும் இல்ல, குட்டீஸுங்களுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டு குளிக்க வைம்மா அப்படின்னு சொல்லி அதுவும் குடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்னா, எனக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஏன்னா, கார்த்தி அண்ணன் தான் கொண்டு வராங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும்ல. ரஞ்சித் அண்ணன் வந்து அருள்ட்ட குடுத்து விட்டாங்க. இவங்க எனக்காக வந்து கார்த்தி அண்ணன் கொண்டு வந்தது. இங்க பாருங்க மாத்திரை முதற்கொண்டு கூட, அப்புறம் அந்த தலைவலிக்கு எல்லாமே குடுத்திருந்தாங்க. அ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து தேங்க்ஸ் எவ்வளோ சொன்னாலும் இதாகாதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்படி ஒரு இது. அப்புறம் அவந்திகாவோட ஸ்கூல பத்தி கேட்டிருந்தீங்க. அவந்திகா வந்து நெறைய பேர் அவள பத்தி போட்டேன் அப்படின்னா, ஏன் நீங்க வந்து ஹோம் ஸ்கூலிங் போட்டிருக்கீங்க? என்ன ஸ்கூலு? எல்லா டீட்டெயில் நான் இதுல வந்து சொல்லிர்றேன். என்ன அப்படின்னா, ம் ஹர்ஷிதா அவந்திகா வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து போட்டுறலாம் ஸ்கூலு. இந்த கேஜி 1 ஆல்ரெடி ப்ளே ஸ்கூல் போனதுனால கேஜி 1 நெறைய படிச்சதை தானே திரும்ப படிப்பாங்க. திரும்பவும் நம்ம வந்து அவள சொல்ல வேணாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஹோம் ஸ்கூலிங் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் எல்லாமே அங்க இந்தியால வந்திருந்தது. அ அவந்திகாக்காக எடுத்துட்டு வந்திருந்தாங்க. எவ்வளோ திங்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த திங்ஸ் எல்லாமே 3000 தான். ரொம்ப பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பாருங்களேன், எவ்ளோ நம்பர்ஸ் எல்லாமே அ குடுத்துருக்காங்க. மேக்ஸுக்கு குடுத்துருக்காங்க. இங்கிலீஷு, அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் நோட்டு இது எல்லாமே 3000 இந்த மெட்டீரியல் அவ்வளவும் எல்லாம் சேர்த்து, நிஜமா நான் சொல்றேன் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸ்கூல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, பிராட்வே ஸ்கூலு. அம் அப்புறம் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா, அவந்திகாவுக்கு வந்து மத்தியானம் இந்தியா டைம் வந்து 2:30 மணிக்கு. 1 1/2 மணி நேரம் தான் கிளாஸ் நடக்கும். ஓகே. ஏன்னா குழந்தைங்க வந்து அந்த 1 1/2 மணி நேரம் உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம். கேஜி 1 பசங்கள எல்லாம். இவங்க வந்து உட்கார வச்சு, அந்த பசங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் அந்த ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன் அது எல்லாமே சொல்லிக் குடுத்துட்டாங்க. அடுத்து மேக்ஸு, அடுத்து வந்து ஜிகே இது இல்லாம இது சொல்லிக் குடுப்பாங்க வேற. மலையாளம் சொல்லி தருவாங்க. எனக்கு மலையாளம் தெரிஞ்சா தான் பசங்களுக்கு சொல்லி தர முடியும். அதனால நமக்கே தகிடந்தத்தான்றதுனால மலையாளம் மட்டும் ஸ்கிப் பண்ணிப்பேன். மத்ததெல்லாம் வந்து இது பண்றாங்க. இந்த மெட்டீரியலும் பாருங்க எவ்ளோ இது எல்லாமே மேக்ஸுக்குள்ளது. இவ்வளவும் கார்த்தி அண்ணன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. தேங்க்ஸ். கார்த்தி அண்ணாவுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஸோ அதனால ரொம்ப வீட்லயே இருந்து படிச்சுட்டா 1 1/2 மணி நேரம் தானே அப்படின்றதுக்காக தான் நான் போட்டேன். மத்தபடி வேற ரீசன்லாம் எதுவும் கிடையாது. இது எல்லாத்தையும் எடுத்து ஊற ஒதுங்க வச்சுட்டு, அடுத்து இன்னைக்கு காலை டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம் ஜஸ்ட்டு ஜாக்குக்கு சாலடு, அப்புறம் சரி இன்னைக்கு வந்து சிகப்பு கவுனி அரிசியில வந்து நம்ம வந்து கஞ்சி செய்யலாம் அப்படின்ட்டு நைட்டே ஊற வச்சிருந்தேன். அந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஹெல்த்து. சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாவே போதும். அப்பா! இவ்ளோ டேஸ்ட்டா அப்படின்னு நெனைப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. ஏன்னா, சிகப்பு கவுனி அரிசிய வந்து நைட்டே ஊற வச்சிரணும். அத வந்து காலையில நல்லா ஒரு 2, 3 அலச அலசிட்டு, அதுக்கப்புறம் மிக்ஸியில ஏன்னா அவ்வளவும் வேகாது. என்னன்னா ஒரு மாரி ரப்பர் மாரி சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். அதனால நம்ம வந்து நல்லா மிக்ஸியில வந்து கொர கொரப்பா அரைக்கணும். ரொம்ப நைஸா அரைச்சாலும் சத்து மாவு அளவுக்கு போயிரும். கொஞ்சம் கொர கொரப்பா இருந்துச்சு, அந்த வாயில தட்டுப்பட்டு இருந்துச்சு அப்டின்னா, ரொம்ப நல்லாருக்கும். ஸோ, அதனால இன்னைக்கு காலையில நான் கருப்பு கவுனி அரிசியும், அப்புறம் மதியானத்துக்கு லஞ்சுக்கு வந்து வெளியில போறோம். ராசல் கைமா வரைக்கும் மேகலா வீட்டுக்கு. அதனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிகப்பு கவுனி. இது எப்டின்னா, நல்லா ஊற வச்சுட்டு, மிக்ஸில 1, 2ஆ அரைச்சுட்டு, ஒரு 1 கப்புக்கு அரிசிக்கு 4, 5 பங்கு தண்ணி விட்டா கூட இது நல்லாருக்கும். அ குக்கர்ல வந்து ஒரு 2 விசில் மிதமான தீயிலயே வச்சு வேக வச்சோம் அப்டின்னா, நல்லா கஞ்சி ரெடி ஆயிரும். இதுல வந்து உப்பு மட்டும் போட்டுருக்கேன். இதுலயே நம்ம வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் ஜீரகம்லாம் போட்டாலும் நல்லாருக்கும். நான் வந்து குட்டீஸுங்களும் சாப்பிடணுன்றதுக்காக பாதி உப்பு, பாதி சர்க்கரை சேர்க்கிறேன். அப்புறம் தேங்காய் பால் வந்து அரைச்சு, தேங்காய் பால் மட்டும் விடுறேன். பால் விடுறேன். அப்புறம் ஒரு அந்த ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிறணும். தேங்காய் பால் விட்ட உடனே ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க குடிச்சு பாருங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். அ நிஜமா என்ன நம்பி இந்த கஞ்சி செஞ்சு பாருங்க. அவ்ளோ டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ஸோ இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நாங்க வந்து எங்க கிளம்புறோம் அப்டின்னா, ராசல் கைமா மேகலா வீட்டுக்கு. அங்க போயிட்டு அப்படியே ஒரு குட்டி விளாக் எடுக்கணும்னு நினைச்சுட்டுருக்கேன். வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். மேகலா யாருன்னு நினைப்பீங்க? நம்மளுடைய லாங் டைம் சப்ஸ்கிரைபர். நம்மளுடைய கூட பொறக்காத ஒரு சிஸ்டர். அவங்க வந்து ஸ்ரீலங்கா. இங்க வந்து ராசல் கைமால வந்து இருக்காங்க. இங்க பாருங்களேன் ஃபுட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. இது வந்து மஜ்பூஸ். அ ச ரொம்ப ஸ்பெஷல் மஜ்பூஸ்ல இவங்க. அதுக்கப்புறம் எத்தன வெரைட்டி செஞ்சிருக்காங்கன்னு பாருங்களேன். மஜ்பூஸ் பண்ணியிருக்காங்க, சட்னி, அப்புறம் இது ஒரு தக்காளி சட்னி. இது வந்து கத்திரிக்கால செஞ்சிருந்தாங்க. அவ்ளோ சூப்பரா இருந்தது. வெங்காயம், ரைத்தா, இது வந்து கிட்னி பீன்ஸ்ல வந்து ஒரு மாரி கிரேவி மாரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இது வந்து ஸ்ரீலங்கா ஸ்டைலுன்னாங்க.
அப்புறம் இங்கிட்டு வாட்டர்மெலனு, அப்புறம் குப்பூஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா வடையும் செஞ்சிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்குறேன். அதுவரைக்கும் டாட்டா, பாய் பாய்.